வெல்கம் டு மேட்ச் நம்பர் 20 ஆஃப் ஜென் நெக்ஸ்ட் சூப்பர் கிரிக்கெட்டர். ஜென் நெக்ஸ்ட் சூப்பர் கிரிக்கெட்டர் என்னது? ஒண்ணும் கிடையாது, ஒரு சின்ன மேடைங்க. ஒரு இடமும் இந்தியால இருக்கிற ஒரு இடமும் தமிழகத்துல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் போலாங்கிற ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் தான். இதுல இருந்து நமக்கு நிறைய டேலண்ட்ஸ் வெளியே வருது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சினிமா டேலண்ட், கிரிக்கெட் டேலண்ட் விக்ராந்த் ஜாயின் பண்ணிருக்காரு. நம்ம விக்ராந்த், டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் இன் கிரிக்கெட் என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் இந்தியாலாம் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வந்து நீங்களா இருக்கட்டும், பிரசிடண்டா இருக்கட்டும், நீங்க எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பெரிய லெவல் கிரிக்கெட் ஆடிருக்கீங்க. நீங்களாம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றதுன்றது ரொம்ப விஷயம். உள்ள இருந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நீங்க வெளியே கொண்டு வரதுன்றது வந்து சினிமாங்கிறது ரொம்ப முக்கியமான கருவி. வெண்ணிலா கபடி குழு 2ல நீங்க கபடி ஆட்டீங்க, கிரிக்கெட் வந்து சிசிஎல் ஆடி காமிச்சிட்டீங்க, சின்ன வயசுலயே ஆடி இருக்கீங்க, படத்துல நடிச்சிட்டீங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து வரணும், கிரிக்கெட்ல என்ன பண்ணணுங்கிறத பத்தி சினிமாங்கிற ஒரு கருவி எடுத்து நீங்க தான் ஒண்ணு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு முன்னாடி நம்ம பிரசனா சினிமா அண்ட் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் இன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதை சேர்க்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? ஏன் சேர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி we can do a marriage between each other. இப்போ நீங்க ஒன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த காலத்துல நானும் ஏர்லி 90s நானும் டிஸ்ட்ரிக்ட்ஸ் காண்டம் தான். எனக்கு வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இங்க கம்பைன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அங்க போனாலும் we are always going to be warming the bench. இப்போ the exposure what you have given, particularly in the program, the more of the guys have come from districts, and then you are involving a lot of celebrities like Vikrant, and yesterday Srinivas Singer vandaru, Rajesh Vaidya vandaru. So the marriage is obviously working. So if you pathina, game is getting popularized in other industry as well. So it is a great initiative. I'm looking forward for that. Thank you P-Dog வந்து சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட அனலிஸ்ட். P-Dog னு செல்லமா கூப்பிடுவாங்க. தமிழழகன் and ஸ்ரீராம் உங்க ரெண்டு பேருக்கு ரூல்ஸ் தெரியுமா? எக்ஸ்பிளைன் பண்ணுமா? தெரியுமா? டாஸ் பத்தி தெரியுமா? டாஸ் எப்படி நடக்கும் தெரியுமா? தெரியும் சார். ஸ்ரீ விக்ராந்த் ஒரு கேள்வி கேட்பாரு, அந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா டாஸ் நீங்க ஜெயிச்சிருவீங்க. டாஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா, செகண்ட் பேட்டிங்கா, ட்ராலி ஃபார்வர்டா, பேக்வர்டாங்கிறது நீங்க சொல்லலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செலக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணமா இல்ல எல்லாரையும் தெரியுமா? தமிழ் அழகான தமிழ் கூச்சத்தோட பேசுறீங்க, ரொம்ப பேச்சு கம்மி, செயல் ஜாஸ்தியா காட்டுவீங்களா? எப்படி? இல்ல. யார் பேர் வச்சாங்க உங்களுக்கு தமிழழகன்? அம்மாச்சி பாட்டி. ஓகே, தமிழழகன் ஃப்ரம் காரைக்குடி, ஸ்ரீராம் ஃப்ரம் ஹைதராபாத், ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் பின்னி பெடல் எடுக்க தயாரா? அதுக்கு முன்னாடி விக்ராந்த், டாஸ் என்பதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். ஓகே, நான் தமிழ்ல வந்து கஜினின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை வந்து ஹிந்தியில ரீமேக் பண்ணாங்க. அங்க யார் ஹீரோவா நடிச்சாங்க? வந்து ஷாருக் கான், சல்மான் கான், ஆமீர் கான், இம்ரான் கான். ஆமீர் கான். என்ன ஒரு சிரிப்பு, இதெல்லாம் புன்னகை. சரி, லாஸ்ட் ஆப்ஷன் இம்ரான் கானை ஏன் சூஸ் பண்ணல நீங்க? பாகிஸ்தான். என்னது? பாகிஸ்தான் பிளேயர்ஸ். அப்ப இம்ரான் கான் ஆக்டர் இல்லையா? நான் பார்த்தது இல்ல சார் அவர் ஆக்டர். இப்போ நீ போய் பார்த்து கூகுள் பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? தமிழழகன் இம்ரான் கான் இருக்காரா இல்லையா? இல்ல சார். இல்லையா? என்ன நொல்ல சார், இம்ரான் கான் ஒரு ஆக்டர். விக்ராந்த், இம்ரான் கான் ஒரு ஆக்டர், பாகிஸ்தானுக்கு கேப்டனாவும் இருந்திருக்காரு. ரைட். ஸ்ரீராம் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காரா விக்ராந்த்? கரெக்ட். சரி, ஸ்ரீராம், யாரை வந்து நீங்க செலக்டரா சூஸ் பண்ண போறீங்க? சேர்மனா, அதே சமயம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா, செகண்ட் பேட்டிங்கா? சந்தோஷ் சார். சந்தோஷ் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சந்தோஷ் ஸ்ரீராம் சேர்மனா சூஸ் பண்ணிருக்காரு. ஸ்ரீராம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கா? செகண்ட் பேட்டிங் சார். செகண்ட் பேட்டிங். ஓகே, தமிழழகன் ரெடியா ஃபர்ஸ்ட் போறதுக்கு? ரெடி சார். ஆமா, ஆடி காட்டுப்பா. பிரபுதேவா மனசுல ஞாபகம் வச்சுக்கோ, ரெண்டு ஸ்டெப் நல்லா போடு. ஸ்பாட்லைட் ஆன் தமிழழகன் ப்ளீஸ். அழகான தமிழ் பேர், அழகிய தமிழ் மகன். அது யாரோட படம் விக்ராந்த்? அழகிய தமிழ் மகன் விஜயண்ணா படம்ல. ஏன் உங்களுக்கு தெரியாதா? சபாஷ். தமிழழகன் வீடியோ காட்டுறவங்க கொஞ்சம் பின்னாடி போய் காட்டுங்க, ரொம்ப கிட்ட காட்டாதீங்க. ட்ராலி பேக்வர்ட். பெர்ஃபெக்ட். சூப்பர் தமிழழகன், நல்லா இருக்கு. அது சூப்பர் கிரிக்கெட்டர் போஸ்டா போடுறாரு, அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா ஃபீட் பண்றாரு. பிரசன்னா, இந்த ஜென்னெக்ஸ் சூப்பர் கிரிக்கெட்டர் மூலமா நம்ம பல பேருக்கு சினிமாட்டோகிராஃபியும் கத்து கொடுத்துருவோமோ? டெஃபினட்டா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பாதி பேர் கண்டிப்பா நான் தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். கேமரா இங்க வைங்க, அங்க வைங்கன்னு. நல்ல அழகான ஒரு மொசைக் ஃப்ளோர், அதுல ரெண்டு சிப்பர் பாட்டில், சிப்பர் பாட்டிலா வச்சிருக்காரு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜார்ஜ் வில்லியம்ஸ் கேட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவரும் ஒரு கிரிக்கெட்டர், சினிமாட்டோகிராஃபரா இருக்காரு. நான் எதுல ரொம்ப இம்ப்ரெஸ்ட் the way he's feeding the ball for himself. It's so easier for him to go rock back and pull.
பிரசன்னா நீங்க ஒண்ணு பாருங்க, அவரோட இன்னொரு கை, அதாவது இடது கை வந்து நிறைய பேருக்கு பிராக்சர் ஆன கையை இப்படி மடக்கி வச்சுப்பாங்க, அந்த மாதிரி ஏன் வச்சிருக்காரு? இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்னு உங்களுக்கு நிறைய பேர் அந்த தப்பா பண்றாங்க. லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த பேட்டை பிடிக்கிற மாதிரி ஜஸ்ட் கேவ் a symptom the guy who won. இப்ப பயத்துல அந்த மாதிரி பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. வை ஹேண்ட் நான் ஃபங்க்ஷன்றது எனக்கு புரியல. ஃப்ரீ அவுட்டா பால் இன்னும் பவர் கிடைக்கும் இல்லையா? அதான் நானும் சொல்றேன். இப்ப நீங்க as a bowler உங்களுக்கு தெரியும் அந்த நான் bowling ஹேண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க அதை தான் சொல்லுவீங்க, நான் bowling ஹேண்டோட பொசிஷனும் அந்த ஸ்னாப் அப் எப்படி இருக்குன்னு as a bowler let it be a spinner. ஏன் வந்து அந்த நிறைய பேர் அதை யோசிக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு தெரியல. அது கரெக்டா பண்ணணும்ன்றது. பட் இஸ் a great job. I'm very impressed with the way he has done his job. தமிழழகன் thank you. வாங்க. தமிழ் அழகன்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்ன ஆஷ் நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா விளையாடிருக்காரு. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் அவருக்கு சொல்ல ஆசைப்படுறேன், 2 கை சேர்ந்து தட்டினாதான்ப்பா ஓசை வரும். அதே மாதிரி 2 கை நல்லா ஃப்ரீயா யூஸ் பண்ணேன். பட் ரொம்ப நல்லா ஆடினாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி இம்ப்ரெசிவ். ஸ்ரீராம் சேஸ் பண்ணணும், இது அவ்வளவு ஈஸியா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ட்ரை பண்ணுங்க ஸ்ரீராம், கோ ஃபார் இட், குட் லக். பால் வந்துருச்சு, நின்னுட்டாரு. அட்டேங்கப்பா, லாட் பெட்டர். இந்த ஆரம்பத்தை நான் எதிர்பார்க்கலையே. ஆரம்பத்தை எதிர்பார்க்கறது இப்ப நீங்க தானே சொன்னீங்க, சிம்பு சொல்ற மாதிரி ஆரம்பம் எப்படி இருக்கிறதுக்கு அது இல்ல, முடிவுதான். இந்த பாரியா பிரசன்னா, அவரோட அந்த பேக் லெக் எவ்வளவு அக்ராஸ் மூவ் ஆகி கரெக்டா பாடிக்குள்ள எடுக்கிறாரு பாருங்க. 2 காலோட லஞ்ச் அண்ட் ஸ்பாட்டிங்க பாருங்க, வெரி வெரி இம்ப்ரெசிவ். கிரேட் ஸ்டார்ட். ஓ நைஸ். அந்த பொசிஷன் பாத்தீங்களா? இப்ப ஸ்பின்னர்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்டா டிராப் பண்ணா பர்ஃபெக்ட்டா அந்த பொசிஷன் போய் தான் நீங்க புல் பண்ணணும். அத ஷார்ட் ஆஃப் புல் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலி. இதுல அத வந்து கரெக்ட்டா டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. சூப்பரா ஆடுறாருங்க பிரசன்னா. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நல்லா லோவா இருக்காரு. இந்த லோவா இருந்தா மேல வர பாலுக்கு எழுந்துக்கிறது ஈஸி, அதே சமயம் கீழே போயிடுச்சுன்னா ஹைல இருந்து கீழே வர்றது கஷ்டம் இல்லையா? லுக், நீங்க சொல்றது கரெக்ட். பட் நான் தான் எனக்கு ஃபீல் பண்றாங்க போது எனக்கு ஹைட் ஆஃப் த பால் எங்க இருக்குன்றதுனால கூட அவங்க லோவா இருக்கலாம் இல்லையா? யூ ஷுட் ஆல்வேஸ் சான்ஸ் லோ டு ஹை எழுந்துக்கிறது ஈஸி இல்லையா? எக்ஸாக்ட்லி. சோ இப்போ நீங்க இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா இந்த கிரவுச் பொசிஷன் ரொம்ப மெஷர்டா இருக்கு. ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. ஜாக்கி ஜான் படத்துல எல்லாம் கீழே போய் வாவ் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணி நிக்கிறாரு. சூப்பரான பொசிஷன் நிக்கிறாரு. ரைட், தேங்க்யூ ஸ்ரீராம். வாங்க நீங்க ஸ்கிரீனுக்கு. எதிர்பார்க்கவே இல்ல இப்படி ஒரு குழந்தை மூஞ்சிக்குள்ள இப்படி ஒரு ஆக்ரோஷமா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கீங்க. கேட்டுருவோம் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் விக்ராந்த், என்ன நடந்திருக்கு? தெரியல, எனக்கு 2 பேருமே ரொம்ப நல்லா உங்களோட கமெண்ட்ஸ் வச்சு போகும்போது ஐயோ நான் விரும்பின இதுங்க ஒரு என்ன சொல்றது, திரைக்கு ஒரு வசனம் சேர்க்கிற ஆளு இதுல எனக்கு ரோல் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சொல்லிடுறேன், ஸ்ரீராம் வாஸ் மச் பெட்டர். கொஞ்சம் எட்ஜ்னு நினைக்கிறேன். ஸ்ரீராம் அப்பனா எவ்வளவு, ஒரு 100% போட்டீங்கன்னா எத்தனை சதவீதம் கொடுப்பீங்க? அவரு 90னா இவரு கொஞ்சம் 95. ஓகே, 5 பாயிண்ட். ரைட், பாத்துருவோம் எப்படி செலக்டர்ஸ் எந்த பக்கம் போறாங்கன்னு பாத்துருவோம். சொல்லுங்க, அடுத்து வாங்க. ஸ்ட்ரிக்டா சந்தோஷ் சேர்மன், அவரை கூப்பிட முடியாது. ஆட்டிடியூட் அரவிந்த் வாங்க, சொல்லுங்க. 2 பேரும் கலக்கிட்டாங்க, சூப்பரா பண்ணாங்க தில்லு குட்டுன்ட்டு. ஆனா இவரு குழந்தை முகத்தை வச்சுட்டு அந்த மாதிரி ஆக்ரோஷமா பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அவர் பார்க்கும்போது அப்படியே பக்கி ஃபேஸ் மாதிரி பார்த்துரு, ஆனா ஆடும்போது அப்படியே கொடூரமாயிட்டாரு. சூப்பரா பவர்லாம் ஜென்ரேட் பண்ணாரு, நல்லா இருந்துச்சு லஞ்ச் பொசிஷன். அதை பத்தி அப்புறமா வர டெக்னீஷியன் இருந்தாலும் இப்ப என்னோட ஒரு ஓட்டை வந்து நான் ஸ்ரீராம்கே போடுறேன். ஸ்ரீராம் 2 ஓட்டு எடுத்து லீடிங்ல போயிருக்காரு. விக்ராந்த் ஓட்டு போட்டிருக்காரு. நம்ம லெட் சி அடுத்து யாரு அப்படிங்கறத பாத்துருவோம். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சந்தோஷ் சேர்மன், வாங்க சொல்லிடுங்க. இப்போ டிசிப்ளின் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் அழகன் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்தாரு. நம்ம ஸ்ரீராம் வந்து கிரிக்கெட் அட்டையர்ல வரல, அங்க அவர் வந்து ஒரு -பாயிண்ட் வாங்குறாரு அப்படின்னு நம்ம தான் நினைப்போம். ஆனா நம்ம ஸ்ரீராம் வந்து கோன்ஸ் வச்சிருந்தாரு, தமிழ் அழகன் வந்து ஹார்லிக்ஸ் பாட்டில் வச்சிருந்தாரு. அங்க வந்து ஸ்ரீராம் +பாயிண்ட் வாங்கிட்டாரு. ஆனாலும் எக்ஸிகியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீராம் was slightly ahead. இப்போ விக்ராந்த் சொன்ன மாதிரி he's got a slight edge over தமிழ் அழகன். சோ என்னோட 2 பாயிண்ட்டுமே ஸ்ரீராம். ஓ மை காட், ஸ்ரீராம் 4 பாயிண்ட் லீட்ல போயிருக்காரு. எனக்கு ஆனா வந்து இந்த மேட்சை பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸ்லி கண்டெஸ்டட் மேட்ச் மாதிரி இருந்தது. ஆனா அந்த எக்ஸிகியூஷன், ஒரு காம்படிஷன் வந்துருச்சுன்னா அந்த ஒரு ஸ்மால் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால ஐ திங்க் இப்படி போகுதுன்னு நினைக்கிறேன். டெக்னிக் ஸ்ரீனி சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? அவர் பேக்ரவுண்ட் தான் பச்சை, ஆனா அவர் மனசு வெள்ளை. வாங்க டெக்னிக் ஸ்ரீனி. 2 பேருமே ரொம்ப நல்லா ஆடுனீங்க, பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் ஒரு சில ஷாட் ஒரு சில பேருக்கு எடுத்து கொடுக்கும். அதுக்கு நான் காரணம் சொல்லிடுறேன். ஏன் ஸ்ரீராம் வந்து ஒரு இப்ப வந்து லெட்ஸ் சே இப்ப வந்து 100க்கு வந்து 98னா தமிழ் வந்து 96. ஏன் அந்த 2 பாயிண்ட் பெட்டரா எல்லாரும் கண்டுக்கும் படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒரு பேட்ஸ்மேன் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒண்ணு பாடி ஹைட்டா இருக்கும், காலு கம்மியா இருக்கும். சில பேருக்கு கால் டாலா இருக்கும், உடம்பு சின்னதா இருக்கும். சில பேருக்கு மட்டும்தான் அந்த 50-50 ப்ரொபோர்ஷன் இருக்கும். இந்த 50-50 ப்ரொபோர்ஷன் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பாக்குறவங்களுக்கு. ஆடியன்ஸுக்கு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி நல்லா இருக்க மாதிரி ஒரு அழகு கொடுக்கும். அதனாலதான் சச்சின் பாத்தீங்கன்னா ஆடுற ஷாட் எல்லாம் ஏன் அவ்வளவு கம்போஸ்டா பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா அவரோட பாடி ஹைட் பாத்தீங்கன்னா மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஒரே ஹைட்ல இருக்கும். இதே மேல டாலாவும் கீழே ஷார்ட் ஆகும், கீழே டாலோ மேல ஷார்ட் இருந்தா அந்த சிங்க்ரனைசேஷன் இருக்காது. அதனால மட்டுமே தான் இன்னைக்கு ஸ்ரீராம் வந்து வின் பண்ணற தவிர ஷார்ட் எக்ஸிகியூஷன்லயோ அவங்க ஆன விதத்திலேயே யாருக்குமே எந்த பாயிண்ட்டும் கொடுக்க முடியாது. அந்த ஒரு பர்டிகுலர் ஷாட் பிகாஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எல்லாருக்கும் சில பேர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு எட்ஜுக்கு மட்டும்தான் அந்த கொஞ்சம் கிளாமர் அந்த ஒரு பாடி டைப்புக்காக தானே தவிர மற்றபடி என்னால எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு எட்ஜுக்காக நான் ஸ்ரீராம் கொடுக்குறேன். ஸ்ரீராம் டோட்டலா டாமினேட் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த ஓட்டிங் செக்ஷன்ஸை. நம்ம ஃபைனல் செலக்டர் கிட்ட கேட்டுருவோம். புதுமை பித்தன் விவேக், வாங்க சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. இது ரொம்ப ஒரு கஷ்டமான மேட்சா இருந்தது, கடினமா இருக்கும்னு நினைக்கிறேன் முடிவு எடுக்கிறதுக்கு. ஆமாடா, 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க ஆக்சுவலா. ஆனா எனக்கு ஸ்ரீராம் கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, டைமே வேஸ்ட் பண்ணாம அங்கேருந்து அவங்க ரொம்ப பால் தூக்கி போட்டாங்க. பாலை பிடிச்சி கடகடன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம நிறைய பால்ஸ் பண்ணாங்க. ரொம்ப இனோவேட்டிவா இருந்தது. அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம பாலை வாங்கி அங்கேயும் இங்கேயும் போய் அலைஞ்சு எடுத்துட்டு வராம டக்குன்னு அடிச்சாரு பாத்தீங்களா. சோ அதுலயே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தா லாக்டவுன் டைமும் அதுவுமா அவர் வந்து கிச்சனை வேற காமிச்சாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கிச்சன் முன்னாடி என்ன ஆனாரு, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் பீடாக் என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீராம் அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆயிட்டாரு. தமிழனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரை வெயிட் லிஸ்ட்ல வைக்க முடியுமா, இல்ல ஒயில்ட் கார்டு ரவுண்ட்ல ட்ரை பண்ணலாமா, என்ன பண்ணலாம்? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா நான் வைல்ட் கார்டில் வெயிட் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க when it comes to டிசிப்ளினா இருக்கட்டும், டெக்னிக்கா இருக்கட்டும், இப்ப ஸ்ரீனிவாஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பியூட்டிஃபுல் டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்லுவாரு. இப்போ அவர் கொடுத்தது டெக்னிக்கல் பாயிண்ட் கிடையாது. It's an observation saying very clearly, he said that someone will edge you over the looks in it. So அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளினா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும், டெக்னிக்கா இருக்கட்டும், just very very close. அப்படிங்கும்போது இந்த 6-0 lead one guy is taking and going through to the next roundங்கிறது unbelievable. That is a beauty of sports. Yeah, sometimes you feel the contest is going to be very very even. Result பாத்தீங்கன்னா 56 runs victory அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் ஆச்சு. So I will definitely recommend you to keep this guy Tamilazhagan in wild card, and congratulations for the other for the over. தமிழழகன் எல்லா ஓட்டும் வந்து ஸ்ரீராம் பக்கம் போயிருக்கு. ஐ திங்க் யூ ஜஸ்ட் கேம் அப் அகைன்ஸ்ட் a very very strong opponent. ஆனா தமிழழகன் எல்லாருக்கும் ஓட்டு அவருக்கு போட்டாங்க. ஆனா நான் என் மனசை உனக்கு பறி கொடுத்துட்டேன்பா. எனக்கு ஆடினது ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழழகன், if the chairman of selectors agrees, you will be the first contestant that will go into the wild card selections. Chairman, என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னபோது அவர் ஸ்லைட் எட்ஜ் தான் ஸ்ரீராம் வச்சிருக்காருன்னு சொல்லி சொன்னேன். தமிழழகனும் வந்து யாருக்கும் சலைச்சவர் கிடையாது. ஸோ தமிழழகன் வந்து கிவன் அ சாய்ஸ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் என்ட்ரண்டா வைல்ட் கார்ட்ல வந்து நம்ம வந்து அவரை வந்து அலோவ் பண்ணலாம்னு நானும் ஃபீல் பண்றேன். ஸ்ரீராம் சூஸ் பண்ண சேர்மன் தமிழழகனை கண்டிப்பா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா எடுக்கலான்னு. சோ ப்ளீஸ் மேக் அ நோட், தமிழழகன் நீங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரண்டா போயிருக்கீங்க வைல்ட் கார்ட் கண்டெஸ்ட்குள்ள. மனசை தளர விடாதீங்க. வேற யாரோடையாவது நீங்க விளையாடி இருந்தா குவாலிஃபை கூட ஆயிருக்கலாம். ஆனா என்னோட மனசு உனக்கு தான்ப்பா. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் us. ஸ்ரீராம், congratulations on being qualified. Thank you so much. வெல்கம் டு மேட்ச் நம்பர் 21 on Gen X Super Cricketer. Gen X Super Cricketerல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சரண் நந்தகுமார் from அண்ணா நகர் வந்திருக்காரு. அவரோட காம்படிட்டர் ரோஹித் வரவே இல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம சரண் இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாரு. அவர் செலக்ட் பண்ண போறோமா இல்லையாங்கிறது சரண் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாரு. அதுக்கு முன்னாடி விக்ராந்த், இந்த மாதிரி சப்போசிங் உங்களுக்கு நீங்க நிறைய ஷூட்லாம் அட்டன் பண்ணுவீங்கல்ல, நம்மளோட சீஃப் கெஸ்ட் விக்ராந்த் இருக்காரு. இந்த ஷூட்லாம் அட்டன் பண்ண போது நிறைய தடவை பேக்கப் பண்ணுவாங்க ஷூட்ல. அது எதனால நடக்கும், என்ன மாதிரி விஷயத்துக்குலாம் நடக்கும் விக்ராந்த்? இல்ல, அது கால் ஷீட் இருக்கு இல்லையா, மார்னிங் வந்து 9 to 6 ஒரு கால் ஷீட், அப்புறம் 6 to 2, 9 to 5 அப்படின்னு ஒரு கால் ஷீட்ஸ் இருக்கும். அந்த கால் ஷீட் முடிஞ்சோடனே பேக்கப் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச உடனே சரி, நிறைய தடவை இந்த ஹீரோஸ்லாம் நடுவுலயே பேக் ஆஃப் ஆகுன்றாங்க. அது மாதிரி ஆயிருக்கா உங்களுக்கு ஏதாவது பேக்கப்? இல்ல, அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்து கிளம்பிட்டாங்க, வேற ஏதாவது அன்பார்ச்சுனேட்டா ஏதாவது ஈவென்ட்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏதாவது பேக்கப் பண்ணுவாங்களே தவிர, இல்லைன்னா ஃபுல்லா ஏன்னா ஒரு நிமிஷமும் வந்து லேக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் மணி. அதனால அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க, சான்ஸே கிடையாது. சில ஹீரோஸ் வந்து ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால போக வேண்டியது இருந்துச்சுன்னா பேக்கப் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ விக்ராந்த். பிரசன்னா,
அதே மாதிரிதான் இல்லையா, நமக்கும் ஒரு நிமிஷமும் வந்து குரூஷல். அதுல வந்து ரோஹித் இந்த மாதிரி நீங்க ஷோக்கு வரல, என்ன நினைக்கிறீங்க நீங்க அதை பத்தி? இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிருக்காரு. இல்ல, நான் நிறைய ஐபிஎல் 2 ஐபிஎல் ஃபைனல்ஸ், இப்போ 3 ஐபிஎல் ஃபைனல்ஸ் பார்த்திருக்கேன், 2 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் பார்த்திருக்கேன், இந்தியா அண்டர் 19 ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் பார்த்திருக்கேன், இந்தியன் ஹாக்கி டீமோட ஒலிம்பிக் குவாலிஃபயர்ஸ் ஃபைனல் பார்த்திருக்கேன். எல்லாமே அன்பார்ச்சுனேட்லி our team has finished second best. ஃபார் சேஞ்ச் அந்த மாதிரி வாக் ஓவர் வந்தா ஐ டோன்ட் மைண்டுங்க. அப்ப சரண் நந்தகுமாருக்கு வாக் ஓவர் கொடுக்க போறோமான்னு? இல்ல அவர் பர்ஃபார்ம் பண்ணி எப்படி பண்றாரு பார்த்துட்டு வெயிட் லிஸ்டா குவாலிஃபிகேஷனா சொல்ல போறோம், அப்படிதானே? அப்சல்யூட்லி. பட் சொன்ன அந்த மாதிரி அந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் பரவாயில்லன்றேன். சரண், நீங்க வந்து நீங்க பூட்டான் லாட்டரி அடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூட்டான் லாட்டரியில என்ன பண்ணுவாங்க, நம்பருக்காக சர்ச் பண்ணுவாங்க. லாட்டரியை வாங்கிட்டு, இப்ப லாட்டரி டிக்கெட் அப்கோர்ஸ் இல்ல, அந்த மாதிரி லாட்டரி டிக்கெட் நினைக்கிறேன். இன்னொருத்தரோட உங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்க போறது இல்ல, நீங்களே எப்படி பண்ண போறீங்க, உங்களுக்கு நீங்களே காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. ரெடி டு பெர்ஃபார்ம் சரண்? எஸ். அதுக்கு முன்னாடி விக்ராந்த் ஒரு கேள்வி கேட்பாரு, எதுக்குன்னு கேளுங்க. எதுக்கு சார்? நீங்க நல்லா ஆன்சர் பண்றீங்களான்னு பாக்குறதுக்கு. கேள்வி கேட்காம விட மாட்டோம். விக்ராந்த், ஃபயர் இட் அவே. சரி, வெனிலா கபடி குழு பார்ட் 2 ஒரு படம் பண்ணோம். அந்த படத்தோட ஹீரோ யாரு? விஷ்ணு விஷால், விஷால், விக்ராந்த், அதுக்கப்புறம் ஆர்யா. விக்ராந்த் சார். கண்ணு முன்னாடி இருக்காருன்னு சொல்லிட்டியா இல்ல தெரியுமா? தெரியும். ஓ, நீ நம்மள மாதிரி போல இருக்கு, எல்லா படமும் பாப்பியா? சரி, ஓகே, ரைட். பெர்ஃபார்ம் பண்ண ரெடினா கோ. நீ பெர்ஃபார்ம் பண்ண, நாங்க உன்னை பத்தி பேசுறோம். நீ பெர்ஃபார்ம் பண்ணு, பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்கன்னா, தங்கத்தை பழமொழி பாருங்க, தங்கத்தை தங்கத்தாலதான் உரசணும்ன்ற மாதிரி. இங்க பாருங்க, இப்ப சௌரவ் கங்குலி இதை பார்த்தாருன்னா இது ஒரு வென்யூ ரெடியா இருக்கு ஐபிஎல் நடத்துறதுக்கு. தாராளமா நாங்களே எப்ப ஆரம்பிக்க போறோம் பாருங்க. பின்னாடி சரண் பேரு வேறயோ, சாலமன் பாப்பைய மாதிரி சொல்றேன். நீ போறையா அடுத்த ரவுண்டுக்கு? அடேங்கப்பா, பயங்கரமான ஒரு காம்படிஷனை சந்திச்சிருப்பாரு நினைக்கிறேன். இந்த ஏபிடி வில்லியர்ஸ் ஆவுனா அந்த இதுக்கு குப்பை அள்ளுறவங்க மாதிரி படுத்து அள்ளி விடுவாரு, அந்த மாதிரி அள்ளி விடுறாரு. அப்படி ஒரு இந்த கிரௌச் எடுப்பார் தெரியுமா ஏபிடி வில்லியர்ஸ்? அதை பார்த்த மாதிரி தெரியல. இன்னொன்னு ஒரு அடிக்கிற அடி பார்த்தா என்னைய கார்த்தால இருந்து வெயிட் பண்ணி வச்சீங்க அப்படின்றது கோவத்தை காட்டுற மாதிரி இல்ல. இது யார் மேல அரையறாருன்னு தெரியல. எனக்கு அடிக்கடி ஏபிடி வில்லியர்ஸை பார்த்தா பிரசன்ன என்ன தெரியுமா தோணும், அவர் இந்த நல்ல பாம்புன்னு தோணும். அடிக்கடி படுத்துருவாரு, படுத்துட்டு பேட் சீரும், பேட் எல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பெருக்குவாரு. அதுக்காக நாங்க ஒரு கிருஷ்ண பரமாத்மா பேர் வச்சிருப்பாரு. ஊஞ்சல கிருஷ்ண பரமாத்மா அப்படி கை வச்சிருப்பாரு, அந்த லாக் பண்ணும்போது அதே மாதிரி இருக்கும். சோ அந்த ரெஃபரன்ஸ் நான் கொடுப்போம். பட் உங்க ரெஃபரன்ஸ் இன்னும் பெட்டரா இருக்கு. சோ இந்த பையன் கிருஷ்ண பரமாத்மாவா இல்ல நீங்க சொன்ன மாதிரி சாரியா 3 ஸ்டெம்ப் காமிச்சு நவுந்து போய் சாரியா கால விட்டுக்குமோ இல்ல? ஐ திங்க் பால் எங்க வருதோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பொசிஷன் பண்றான்னு நினைக்கிறேன். அதான் இதுல ஒரு பியூட்டி. நல்ல ஸ்பேஸ் கொடுத்துக்கிறாரு. பாத்தீங்கன்னா அந்த தப்பு ஜும் கரெக்டா இருக்கு. கால அந்த பக்கம் ஒண்ணு போடுறாரு, இந்த பக்கம் ஒண்ணு போடுறாரு. சூப்பரா இருக்கு எல்லாமே. அவரோட போட்டிருக்கிற சட்டை பேண்ட் வெள்ளை, பின்னாடி பேக்ரவுண்ட் வெள்ளை, எல்லாம் வெள்ளை சொல்லியுமா பின்னி எடுத்தாரு. பின்னாடி சரண் பேர் போட்டு இதுக்கு அப்புறம் மார்க்கே குறைக்க முடியாது. இல்ல, அந்த முன்னாடி 2 பாட்டில் வைக்கிறது போல ஸ்டம்ப் வச்சிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல, அது என்னன்னு கேட்கணும்னு தோன்றது எனக்கு. அது என்ன மைண்ட் செட் வந்து அது வச்சிருக்காரு, அதுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறாரான்றது. போதும்பா, மனசு நிறைஞ்சு போச்சு. வந்துட்டு ஸ்கிரீனுக்கு வாப்பா சரண். ரைட். ஐயோ, ஸ்கிரீனுக்கு அவர் வரல, ஸ்கிரீன் அவர்கிட்ட வந்திருக்கு. சரண், எப்படிப்பா ஆடுன? எப்படி ஆடுன்னு நினைக்கிறேன்? எனக்கு நல்லா ஆடுனேன்னு நினைக்கிறேன். ரைட். அண்ணா நகர் சரண், என்னப்பா எவ்வளவு வருஷமா கிரிக்கெட் விளையாடுற நீ? 5 இயர்ஸ். 5 இயர்ஸ். என்ன வயசாகுது? 14. ரொம்ப நல்லா விளையாடுன, பாக்க ரொம்ப அருமையா இருந்தது. சூப்பரா விளையாடுன. 100s அடிச்சிருக்கியா ஏதாவது மேட்ச்ல? 100 அடிச்சிருக்கேன். 100 அடிச்சிருக்கியா? நீ நல்லா 50 100s அடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். அதுக்கு முன்னாடி நம்ம செலக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம். விக்ராந்த் அதுக்கு முன்னாடி கேட்கலாம். விக்ராந்த் எப்படி ஆனாரு? சூப்பரா ஆனாரு, ரொம்ப நல்லா பண்ணாரு. உங்க பையன் யஷ்வோட ஒரு 4-5 வயசு தான் பெரியவர், பாத்துக்கங்க. ரொம்ப நல்லா ஆனாரு, சூப்பரா ஆனாரு. ப்ரொஃபஷனலா எங்கயோ விளையாடிட்டு இருக்காருன்றது தெரியுது. ப்ரொஃபஷனலா விளையாடுற நல்லாவே தெரியுது. ரைட், லெட்ஸ் மூவ் ஆன். செலக்டர்ஸ் கேட்போம். அரவிந்த் சொல்லுங்க, ஆட்டிடியூட். அரவிந்த் ஆட்டிடியூடா வந்து சொல்லுங்க. இவர் ஆட்டிடியூட் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்குங்க, காமா இருக்காரு. அவருக்கு தெரியுங்க நான் பிஸ்தான், அவருக்கே தெரியுது. அதனால தான் அசால்ட்டா வந்தாரு, துண்டா பண்ணிட்டு போயினே இருந்தாரு. இல்ல, இந்த பாக்ஸிங் ரிங்குகள்லாம் வந்துருவாங்க. முதல்ல நீங்க பாத்தீங்களா, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வந்து முதல்ல நின்னுட்டு ஆப்போனன்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. எவென்ச்சுவலா நம்ம WWE எல்லாம் பார்த்திருப்போம். அந்த மாதிரி இவரோட ஆப்போனன்ட் கார்த்தால இருந்து வரல,
வெயிட் பண்ணி எவனா இருந்தாலும் வெட்டுவேன் காரணம் நான் சொல்றேன். இவர் பிராக்டிஸ் பண்ணிருந்தாரு. அந்த சவுண்ட் அவர் கேட்டிருக்கோம் ரோஹித்துக்கு. சிவகாசியா தென்காசியில சவுண்ட் கேட்டிருக்கு. அதுலயே பிதிரல் அவருக்கு பயந்து ஓட்டாரு அவரு. ரைட், இத சொல்லி ஆகணும். அடுத்த செலக்டர் கேக்குறதுக்கு எனிவே காம்படிஷன்ல இவர் குவாலிஃபை ஆயிடுவார்னு நினைக்கிறேன். விக்ராந்த் குவாலிஃபை பண்ணிடலாமா விக்ராந்த்? இவர கண்டிப்பா சூப்பரா இல்ல விக்ராந்த், எனக்கு சென்னை சர்க்கிள்ல ஒரு அடிக்கடி தமிழ்நாடு கிரிக்கெட் சர்க்கிள்ல ஒரு கதை உண்டு. குரோம்பேட் கப்பில்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, அடிக்கடி மேட்ச்ல இருந்து உட்காந்து பேசினே இருப்பாரு. நான் ஆடுவேன் டக்கு டக்கு அப்படின்னு. சார் உங்க வீட்டுக்கு எப்படி சார் வரணும் குரோம்பேட்டுக்கு வந்தோன்னு கேட்டபோது ஒருத்தர் கதை சொன்னாராம். குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கு, டக்கு டக்குன்னு சத்தம் வரும், அந்த சத்தத்தை புடிச்சே வந்துரு, அதுதான் என் வீடு அப்படின்னாராம். அந்த மாதிரி இவர் ஆடினதை கேட்டு சிவகாசி ரோஹித் பறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரண் வெரி வெல் பிளேட். கேட்போம் அடுத்து நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் சந்தோஷ கேட்போம். எப்படி ஆடினாரு சந்தோஷ்? ஒரே வார்த்தையில சொல்லலாம்னு நினைச்சேன், பட் ஆனா 2 வார்த்தையில சொல்றேன். சொல்லுங்க. டிசிப்ளின் பர்சானிஃபைட் அப்படின்னு சொல்லலாம் இவரு. ஏன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காரு, ஸ்டம்ப பின்னாடி வச்சிருக்காரு, ஸ்டம்ப முன்னாடி வச்சிருக்காரு. நம்ம பிரசன்னாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பின்னாடி ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரி ஒண்ணு இருந்தது. ஆனா அது கிட்ட போய் பார்த்தாதான் ஏனின்னு தெரிஞ்சது. பட் ஸ்டில் அது அந்த ஒரு செட்டப்புக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவரோட எக்ஸிகியூஷன் டாப் நாச். ஸோ ஆப்போனன்ட் இல்லாடி கூட எவ்வளவு ஓட்டு என்னால கொடுக்க முடிஞ்சாலும் என்னோட ஓட்டு எல்லாமே சரணுக்கு. ரைட், ஆப்போனன்ட்டே இருந்திருந்தாலும் உனக்கு தான் ஓட்டுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. நம்ம என்னதான் இருந்தாலும் நீ இவ்வளவு நல்ல விஷயங்களை வச்ச, ஒயிட்ஸ் போட்ட, ஷூ போட்ட, ரூல்ஸ் ராஜ் ஒரு வாட்டி கேட்டுருவோம். ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாரா? எப்படி பண்ணாரு? நம்ம கொடுத்திருந்த ரூல்ஸை கரெக்டா தான் ஃபாலோ பண்ணியிருந்தாரு. ஸோ விக்ரன் சார் சொன்ன மாதிரி டெஃபினட்டா அவர் குவாலிஃபை பண்ணலாம். நன்றி ராஜ், நன்றி. பீடாக் சமரைஸ் ஃபார் அஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. ஒரே ஒரு கேள்வி மட்டும் அந்த பையன்ட்ட நான் கேட்கணும். ஷரண், ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். அந்த பாட்டிலுக்கு பதில ஸ்டெம்ப முன்னாடி வச்சிருக்கீங்களே, அது எதுக்கு? அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நீங்க? சார் அது மேட்டிங் மாதிரி அந்த லைன் அப்படியே சோ உங்க ஃபோக்கஸ் அங்க இருக்கணும்ங்கிறதுக்காக வச்சிருக்கீங்க. இஸ் தட் தி ரைட் வே ஐ அம் சேயிங்? சோ என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுத்தோன்னே இன்ட்ரோடக்ஷன்லயே அதான் சொல்லுவேன். how you conduct yourself, what passion you show. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போட்டிருக்கிற ஒயிட் அண்ட் ஒயிட், பின்னாடி இருக்கிற ஷரண், இந்த பேக்ரவுண்டு என்ன பாத்தீங்கன்னா இப்ப தாதா கங்குலி இதை பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், ஓகே ஒரு வென்யூ ரெடி ஆயிடுச்சுப்பா ஐபிஎல்க்குன்ற அளவுக்கு அந்த ப்ரொஃபஷனலிசம் இருந்தது. ஆன் டாப் ஆஃப் இட் எவ்வளவு கோச்சஸும் இப்ப சீஃப் கெஸ்ட் விக்ராந்த், நம்ம ஆஷ் எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி வேற ஆடினாரு. ஐ திங்க் இஸ் டிசர்வ் டு கோ ஸ்ட்ரெயிட் அவே டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். என்னதான் பிரசன்னா சார் ஒரு இதுல பேசினாலும் நடுவுல ஒரு ஸ்லிப் ஆகி கங்குலிக்கு பதிலா சங்கிலினாரு. கோவை பிரதர்ஸ் படத்துல அவங்க சொல்ற மாதிரி. பிரசன்னா சார் நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இருங்க. there is only a very small fine line between the slip and அதிகம் சொல்லணும். சரி ரைட், அது தவறி வாய் தவறி அவருக்கு உள்ள விழுந்த மாதிரி அவர் தப்பா கோவை பிரதர்ஸ் டயலாக சொல்லிட்டாரு. சங்கிலி இல்லைங்க கங்குலி. சரண் நந்தகுமார் 100% அடுத்த ரவுண்டுக்கு போறாரு. நீங்க அடுத்த ரவுண்ட் போயிட்டு வாக் ஓவர் வாங்காம அதுலயாவது ஒரு காம்படிஷனை சந்திக்கணும்னு நான் வாழ்த்தி உங்களை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அனுப்புறேன். கங்க்ராச்சுலேஷன் சரண், see you in the next round. Thank you sir. Thank you. வெல்கம் டு மேட்ச் நம்பர் 22 on Gen X Super Cricketer. இன்னியோட Gen X Super Cricketerல ஸ்ரீராமன் from காஞ்சிபுரம் and சபரி கிரீஷன் வந்திருக்காரு. சபரி கிரீஷன் சிவகங்கை மாவட்டத்துல வந்திருக்காரு. சபரி கிரீஷன் சொல்லுங்க, எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? எஸ்வி மங்கலம் சார். எஸ்வி மங்கலம். ஊருக்கு இனிஷியல் வச்சிருக்க, ஊர் பேரை முழுசா சொல்லுப்பா. சதுர்வேத மங்கலம். சதுர்வேத மங்கலம். இந்த மாதிரி எவ்ரி நூக் அண்ட் கார்னர்ல இருந்தா கிரிக்கெட்டர்ஸ் வரணும்னு ஆசைப்படுறோம். விக்ராந்த் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் ஸ்பெஷலா இருப்பாங்க நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 100% டவுட்டே கிடையாது. இல்ல இந்த மாதிரி இடத்தெல்லாம் போயிட்டு ஒரு மாபெருமா, அதாவது என்ன சொல்றதுன்னா இவங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு தானே எப்போதுமே ஒரு விஷயமா இருக்கு. நீங்க எங்க பார்த்தாலும் இப்போ ஒரு சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எங்க எடுத்தாலுமே எங்க மாநிலத்துக்கு ஒரு வாய்ப்பு, எங்க ஊருக்கு ஒரு வாய்ப்பு, எங்களுக்கு வாய்ப்பு தானே இல்ல, எங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இல்ல அப்படின்னு நிறைய பேர் பேசுறத பாத்திருக்கேன். அந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியிலயும் கேட்பாங்களா? கண்டிப்பா இருக்கு. நீங்க டேலண்ட்ன்றது அந்த பக்கம் இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஜாஸ்தியாவே இருக்கும். பட் இங்க சிட்டில இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்போசர் ஜாஸ்தியா இருக்கும். ரூட் என்னன்றது தெரியும், யாரை போய் பார்க்கணும், என்ன பண்ணணும்ன்றது தெரியும். அவங்களுக்கு அந்த எக்ஸ்போசர் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அவங்களால அப்ரோச் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். மத்தபடி டேலண்ட் வைஸ் எல்லாருமே ஈக்குவல் தான். நீங்களே அடிக்கடி சொல்லிருக்கீங்க விஜய் அண்ணனே தமிழன் படத்துல சொன்னாரு, சட்ட நூல், சட்ட திட்டங்கள் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னு. அதே மாதிரி ஒரு ஆக்சஸ் டு கிரிக்கெட் எல்லா ஊருக்கும் எல்லா மக்களுக்கும் சின்னதா ஒரு நூலா போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். Thank you so much for joining us, Vikrant. Any piece of advice for both of them? எல்லாம் அவங்களோட பெஸ்ட்டை பண்ணுங்க, அவ்வளவுதான். எந்த பிரஷரும் இல்லாம அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தா போதும். காசை பார்த்து கேளுங்க. பீடாக், any piece of advice for them?
ஒன்றும் கிடையாது. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் ஒவ்வொருத்தரும் இதான் சொல்லிட்டு இருக்கேன். மேக் ஷூர் தட் யூர் ப்ரொஃபஷனல் இன் யூர் அப்ரோச். ஒன்றும் பயப்படாதீங்க. இது ஒன்றும் பெரிய அண்டர் 14 அண்டர் 16 ஸ்டேட் செலக்ஷன் எதுவும் கிடையாது. எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் இன் த ரைட் ஏர்னஸ்ட் வே அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் போத் ஆஃப் யூ. ஒரே ஒரு டிப் ஸ்ரீராமன் அண்ட் சபரி கிரீஷன், இன்னைக்கு புதுமை பித்தன் ஒரு செலக்டரா கூப்பிட போறேன். ஏன்னா புதுமையா ஒரு விஷயம் பாக்குறேன் நான் இந்த கண்டஸ்டன்ட் கிட்ட. புதுமை பித்தன் ஒரு தடவை உங்களை காட்டுங்க. ஸ்ரீராமன், புதுமை பித்தனை நல்லா பாத்துக்கோப்பா, இவர் தான் உங்க கேண்டிடேட். தேங்க்யூ புதுமை பித்தன். ஆர்ஜே பாலாஜியே 2-3 கிரிக்கெட் சம்மர் கேம்ப் அட்டன் பண்ணா ஸ்ரீராமன் மாதிரி தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீராமன் ஒரு வாட்டி ஸ்பாட்லைட்ல போடுங்க. இப்ப டாஸுக்கு வந்து விக்ராந்த் ஒரு கேள்வி கேட்பாரு. அந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா ரூல்ஸ், சபரி கிரீஷன் அண்ட் ஸ்ரீராமன்? அந்த கேள்வி கரெக்டா? சிவாஜி படத்தோட ஹீரோயின் யாரு? முடிக்கிறதுக்குள்ள பதில் சொன்னாரு. இதெல்லாம் ஈஸி கொஸ்டின். ஸ்ரீராமன் ஆர்ஜே பாலாஜி 2 சம்மர் கேம்ப் அட்டன் பண்ண மாதிரி இருக்காரு. அவர் சொல்லாம விடுவாரா? சபரி கிரீஷன் அவர் டாஸ் வின் பண்ணிருக்காரு. ஆனா டாஸ் வின் பண்ணவெல்லாம் மேட்ச் வின் பண்ணதா சரித்திரம் கிடையாது. ஸ்ரீராமன் சொல்லுங்க, ட்ராலி ஃபார்வர்டா பேக்வர்டா? நான் ஃபார்வர்ட் பண்றேன் சார். நீ ஃபர்ஸ்ட் பண்ணிடுறியா? ரன்ஸ் ஆன் தி போர்டா? பின்னாடி இருக்கிற பிரஷர்னால தாங்க முடியாது சார் அப்படின்னு இருக்காரு ஸ்ரீராமன். ஸ்ரீராமன் ஆடுங்க ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆடுங்க சார். என்னப்பா சேர்மன் யாருப்பா? சார் சந்தோஷ் சார். சந்தோஷ் சாரா? ஓகே, புதுமை பித்தன் போடுவேன்னு நினைச்சேன். ஓகே, ஸ்ட்ரிக்ஸ் ஆபீசர் சந்தோஷ் திருப்பி சேர்மனா மார்க் பண்ணிக்கங்க. கம்ப்யூட்டர் ஜி நீங்க விளையாட போங்க ஜி. ஸ்ரீராமன் ஜி ஆடுங்க ஜி. பாத்தியா, அங்கதான் போச்சு கணிப்பு. நல்ல செப்பரேஷன் இருக்கணும் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கும் பேக் ஃபுட்டுக்கும். இல்ல பிரசனா அந்த செப்பரேஷன் இருக்கு. பட் இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா அகைன் நீங்க சொன்ன மாதிரி ஒன் திங் இஸ் காமன். அந்த அதர் ஹேண்ட் அது வந்து எந்த ஒரு கேண்டிடேட் யூஸ் பண்ண போறாங்கன்றதுல நான் இதுவா இருக்கேன். எனக்கு என்ன புரியலன்னா, எல்லாரும் போகும்போது அந்த பேக் ஃபுட் லஞ்ச் ஆகி நம்ம முன்னாடி பார்த்த எபிசோட்ஸ் எல்லாம் அழகா கீழே போய் ஒரு ஜம்ப் இருந்தது ஸ்வாப். இவர் வந்து அந்த பாலை கிட்ட வர விட்டு கொசு அடிக்கிற மாதிரி பட்டார் அப்படின்னு கொசுவை தட்டுற தலை மேல. அது பிஹைண்ட் போகுது, பின்னாடி பிஹைண்ட் பேக்கோட ஸ்கொயர் போகுது, ஃபைன் லெக் பக்கமா. அவர் இன்னும் கொஞ்சம் அந்த லெக் செப்பரேஷன் பண்ணலாமா லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும்? இன்னொன்னு பாத்துக்கோங்க, அவர் வந்து ப்ரீ டிட்டர்மின்டா பிகாஸ் அந்த புல் ஷாட் தான் ஆட போறோன்றதுனால பொசிஷனுக்கும் கொஞ்சம் ஏர்லியரா போறாரு. தெரியுதா உங்களுக்கு? பொசிஷனுக்கும் ஏர்லியரா போயிட்டு அந்த ப்ரீ டிட்டர்மின் மிட் விக்கெட்ல புல் அடிக்கணும். எப்படி அடிப்பீங்க ஸ்ரீராமன்? மிட் விக்கெட்ல அடிச்சு காட்டுங்க. இப்ப இந்த அந்த ஏர்லியரா அந்த ப்ரீ டிட்டர்மின்ட் பொசிஷன் நீங்க போறதுனால நீங்க மிட் விக்கெட்ல அடிக்கவே முடியாது, ஸ்கொயர் லெக்ல தான் போகும். இப்ப நீங்க சப்பாத்தியை வந்து கல்லுல திருப்பி போடுற மாதிரி திருப்பி போடுறாரு. ஸ்ரீராமன் தேங்க்யூ சோ மச். வாங்க நீங்க ஸ்கிரீனுக்கு ஸ்ரீராமன் பாத்துருவோம். சபரி கிரீஷன் எப்படி ஆடுறாருன்னு பாத்துருவோம். ஸ்கொயர் லெக் பக்கமா நிறைய பால் போயிருக்கு. சபரி கிரீஷன் ரெடியா சேஸ் பண்றதுக்கு? அவர் ரெடி தான் போல போயிட்டாரு. அவர் ஆட்டைக்கு ரெடியா போயிட்டாரு ஆல்ரெடி. பேக் ஃபுட் ஷாட்டுப்பா சபரி கிரீஷன். பேக் ஃபுட்ல அடிக்கணும், ஃப்ரண்ட் ஃபுட்ல அடிக்கிற. டெக்னிக் சீனிவாசன் பாத்துட்டே இருக்காரு. ஐயோ இவன் என்ன ஸ்வீப் அடிக்கிறான் தம்பி. புல் ஷாட்பா. பாட்டில் எல்லாம் செதற விடுறியே. நல்ல கொஞ்சம் ஹைட்ல த்ரோ பண்ண பால். அப்பதான் பாட்டில செதற விட்டது நம்ம பிஎன்சி செக்டர்ஸ்ல பார்த்தாங்கன்னா சில்லறைய செதற விட்டுறாங்க. பால் நல்ல ஹைட்ல போடு, அப்பதான் உனக்கு ஹிப் ஆகி வரும், பேக் ஃபுட் போய் புல் பண்ண முடியும். சரி, வரும் நீங்க புல்லுன்னு சொன்னதுனால வருது. இந்த பேக் ஃபுட்டுங்கிறத வந்துட்டு மறந்துட்டு அதை ட்ரை பண்ணு. லாட் பெட்டர். அதே ட்ரை பண்ணு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பிரசன்னாஜி. விக்ராந்த்ஜி என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றது தெரியலங்க. வாழ்த்த வாயில் வார்த்தை வரவில்லை. அந்த மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து அடிக்கிறாரு. நம்ம ட்ரில்ல ஒழுங்கா பார்த்தாங்களான்னு தெரியல. இதுல எப்படின்னா நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க கேட்டது பேக் ஃபுட் புல்லு தானே. இந்த ஃப்ரண்ட் ஃபுட் புல்லு, ஸ்லீப், ஃப்ரண்ட் ஃபுட் டிரைவ் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். எது வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கோங்க மைலேஜ்ன்ற மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. தட் இஸ் படம். அந்த படத்தெல்லாம் அப்படிதான் 3.5 மணி நேரம் நடிச்சு அப்புறம் வெட்டுவாங்க எடிட்ல உட்காந்து. அந்த மாதிரி படம் சொல்றீங்க. அடிச்சாரு கடைசியா காரணம் ஒண்ணு, கடைசியா புல் அடிச்சாரு. அந்த ஃப்ளவர் பாட் இருக்கு பாருங்க, அதுக்கு மேல பால் போச்சு. அதனால ரைட் லெக் எடுத்துட்டு போய் வச்சாரு ஒண்ணு. வாங்க சபரி கிரீஷன் வாங்க. சபரி கிரீஷன் வாங்க. சபரி கிரீஷன் வீடியோ ஒழுங்கா பாத்தீங்களா? எஸ் சார். ஏமா ஃப்ரண்ட் ஃபுட்ல அடிக்கிறீங்க? பேக் ஃபுட்ல தானே அடிக்கிறது ட்ரில். பேக் ஃபுட்ல போய் தானே அடிக்கணும். பிரஷர் ஆயிட்டீங்களா? எஸ் சார். சரி ஓகே, கேட்டுடலாம். நம்ம விக்ராந்த் கேட்டலாம். விக்ராந்த் சொல்லுங்க. இது வேற விதமான ஒரு டஃப் காம்படிஷன் தான் அது. ரெண்டு பேருமே அவங்க பெஸ்ட் பண்ணாங்க. பட் இவங்க வந்து டோட்டலா கான்செப்டே நீங்க வந்து பேக் ஃபுட் புல் அப்படின்ற மாதிரி இல்லாமல்
ஃப்ரண்ட் ஃபுட்ல பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆடினவர் பெட்டரா இருந்ததுன்னு நினைக்கிறேன். பெட்டரா இருந்தது. ஒண்ணுக்கு ஒண்ணு இன்னொன்னு பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரீராமன், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு ஸ்ரீராமன். இத புல் ஷாட் அப்படின்னா நம்ம நல்லா காலை செப்பரேட் பண்ணி லெக்குக்கும் 2 லெக்குக்கும் செப்பரேஷன் இருக்கணுமே. நீங்க ஒழுங்கா பாத்தீங்களா வீடியோ நீங்களும்? நான் வந்து பேக் அண்ட் கிராஸ் வந்து நான் வந்து அதை ஃபுல் பண்ணலாம் ட்ரை பண்ணேன் சார். எனக்கு லைன் கரெக்டா வரதுனால நான் அது வந்து இது ஃபைனலைஸ் இல்லங்க, நீங்க பேக் அண்ட் கிராஸ் அதெல்லாம் நான் கேட்கல. சரி ஓகே, எனக்கு இது நான் ஜட்ஜ் கிடையாது. வாங்க டெக்னிக் ஸ்ரீனி சொல்லுங்க, 2 பேரையும் ஒரு புழிங்க. டெக்னிக் ஸ்ரீனி சொல்லுங்க, 2 பேரும் எப்படி ஆடினாங்க? வீடியோ ஒழுங்கா பாத்துட்டாங்களா? நல்ல முயற்சி. ஆனா என்ன ஒண்ணு சபரி, நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாக்கலையா? என்ன ட்ரில் பண்ணணும்னு பாக்கலையா? நீங்க எல்லா ஷாட்டும் ஆடி காமிச்ச மாதிரி இருந்தது. ஸ்லாக் ஸ்வீப்ல இருந்து ஸ்லாக் ஸ்வீப் ஆனீங்க, முதல்ல ஸ்வீப் ஆனீங்க, அப்புறம் புல் ட்ரை பண்ணீங்க. ஏமா அது மாதிரி ஆயிடுச்சு? இல்ல டெக்னிக் ஸ்ரீனி சார், நீங்க பாத்தீங்களா தெரியல, அந்த சாமி படத்துல போலீஸ் புடிச்சிருவாங்க விவேக, புடிச்ச உடனே லைசன்ஸ் அப்படின்னு இந்தாங்க அப்படின்னுவாங்க. அதே மாதிரி ஒன்னொன்னா கேட்க எடுத்து நீட்டு வர மாதிரி சபரிகிருஷ்ணன் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆர்சி புக் லைசன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இல்ல அடுத்து வர எபிசோடுக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்ல முயற்சிப்பா. நீ நல்லா பண்ண. என்ன பண்ணா, நீ வந்து ரொம்ப கிராம்ப் ஆயிட்டமா புல் அடிக்கும் போது. சோ கிராம்ப் ஆகக்கூடாது, வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கணும். you will have to get behind the ball and use separate the legs and feet. 2 காலையும் ஒண்ணா எடுத்து கிராம்ப் ஆயிடுங்க. சரியா? வந்து கொஞ்சம் பாத்துக்கோ. டீம்ல பாரு எப்படி ஆடுறாங்க, பிளேயர்ஸ் எப்படி புல் ஆடுறாங்கன்னு பாரு. நல்ல ஒரு காம்படிட்டர் இருந்தாருன்னா வந்து உனக்கு அது ஒரு டிராபேக் ஆயிருக்கும். சோ இதுக்கு முன்னாடி ஆடினவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஆடினாங்க. பட் நீ கொஞ்சம் சுமாரா தான் ஆடின. இருந்தாலும் உன்னோட காம்படிட்டர் வந்து அவர் இன்னைக்கு அந்த கண்டெஸ்ட இதுலயே இல்லைன்னும் போது, புல் ஷாட்டே அடிக்கலன்னும் போது உனக்கு யூஆர் ஹேவிங் a better edge. அவ்வளவுதான். சோ இன்னும் நல்லா வரக்கூடிய இதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். போய் பிளேயர்ஸ் எப்படி ஆடுறாங்கன்னு பாரு புல் ஷாட்டை. சோ இன்னைக்கு சுமாரா பண்ண, இருந்தாலும் 2 பேர்ல கம்பேர் பண்ண உனக்கு தான் பாயிண்ட் இருக்கு. இல்ல இந்த சூப்பர் சிங்கர் எல்லாம் பாப்பேன் நிறைய. அதுல பாக்கும்போது நீங்க நிறைய இன்னும் பிராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய பாட்டு கேளுங்க. அந்த மாதிரி நிறைய மேட்ச் பாருங்க, வீடியோ பாருங்க. அடுத்த ரவுண்டுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு வரதுன்னா சபரிகிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் பாக்கணும், கொஸ்டின் பேப்பரை படிக்கணும், அதுக்கப்புறமா தான் பதில் போடணும். ரைட்டா? இது ஸ்ட்ரிக்டா வித சந்தோஷ் வந்துருங்க, சொல்லுங்க நீங்க. ஆமா, நான் நாட்டாமையா ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டிசிப்ளின் 2 பேர்கிட்டயும் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால அதுல வந்து நான் இவங்களை வந்து இவாலுவேட் பண்ண போறது இல்ல. எக்ஸிகியூஷன் வந்துட்டு 2 பேருமே நாட் அப் டு த மார்க். சபரிகிருஷ்ணன் கண்டிப்பா நல்ல எஃபர்ட் போட்டாரு, ஸ்ரீராமனும் நல்ல எஃபர்ட் போட்டாரு. அதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷனும் கொடுத்தாரு. எனக்கு 2 ஓட்டு இருந்தாலும் நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கிறதுனால 1 ஓட்டு ஒண்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சோ அந்த 1 ஓட்டு வந்து ஸ்ரீராமனுக்கு தான் கொடுப்பேன். சபரி சாரி. ரைட், நம்ம ஆட்டிடியூட் அரவிந்த் கேட்கலாம். ஆட்டிடியூட் அரவிந்த் வாங்க சொல்லுங்க. தம்பி சபரிகிருஷ்ணன், கவலைப்படாதப்பா, இதெல்லாம் நடக்கதான் செய்யும். காம்படிஷன்லாம் வரும் போகும் தான், நீ அதெல்லாம் வரியே பண்ணிக்காத. ஓகேவா? தில்லுக்கு துட்டு நாடு, நல்லா இம்ப்ரூவ் பண்ண. நெக்ஸ்ட் இயர் வந்து துண்டா ஜெயிச்சுட்டு போயினாரு. சரியா? ஸ்ரீராமன், உங்களை பார்த்துட்டு எனக்கு இந்த பஞ்சதந்திரத்துல கமல் வருவாரு, தீவிரவாதி அப்படின்னு வருவாரு, எங்க விட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி நீங்க கூல் டூடா செம்ம ஆட்டிடியூட் வச்சிருக்கீங்க, கிளவுலா போட்டுன்னு மாஸ் பண்றீங்க ஸ்ரீராமன். இதே மாதிரி மாஸ் ஆவாங்க எல்லா வாட்டியும். என் ஃபுல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு குத்துனே இருப்பேன் அப்படியே அசால்ட்டா. இல்ல நம்ம புதுமை பித்தன் விவேக கேட்டே ஆகணும். ஏன்னா அவர் ஹெட்போன்ஸ் மாட்டின்னு வந்த ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அவரு தான். அதே மாதிரி விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் போட்டு ஆடி இருக்காரு ஸ்ரீராமன். புதுமை பித்தன் வாங்க சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அதான் நம்ம ஐபிஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டைம் நீங்க கூட பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹெட்போன்ஸ் எல்லாம் போட்டுட்டு பேசிட்டே பாலை பிடிக்கிறது, ஓடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க இவர் பண்றதை பார்த்தோன்னே இல்ல, நீங்க இங்க இருந்து பேசுறீங்க, அவர் அதை கேட்டு ஆடுறாரு, வேற லெவல்ல இருந்துச்சு, வேற லெவல். ஸோ அதுக்காகவே அவருக்கு என் பாயிண்ட் கொடுக்கணும். இன்னொன்னு அந்த இன்னர் கிளவுஸ் எல்லாம் போட்டு ஆடினாரு, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்ரீராமன், என்னோட பாயிண்ட் உனக்கு தான். ஸோ மற்ற கோச்சஸ் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் உன்னோட ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. ஸ்ரீராமன், இது நிறைய பழைய இதெல்லாம் சொல்லுவாங்க, கிளிக்குள்ளதான் உயிர் இருந்தது அப்படின்னுவாங்க. அவர் யாருக்கா அப்படி சொல்லுவாங்க? யார் உயிர் கிளிக்குள்ள இருந்ததுன்னு சொல்லுவாங்க? என்னது? யாருங்க? வடிவேல் சாரா? ஸ்ரீராமன், யாரோ ஒருத்தர் தப்பா பேசுறாங்கிறதுக்காக நீங்களும் ப்ராம்ப்ட் கொடுத்தா தப்பா பதில் சொல்றீங்க ஸ்ரீராமன். இல்ல சார், வடிவேல் வந்து அந்த காமெடில வருவாரு, நான் அதை மீன் பண்ணேன் சார். அந்த மாதிரியா? ஓகே, அந்த மாதிரி உங்களோட உயிர் இந்த வாக்மேன்ல தான் இருக்கு, இந்த ஹெட்போன்ஸ்ல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஹெட்போன்ஸ்ல நான் சொல்ல நீங்க ஆட அதை பார்க்கவே ஒரு இதுவா இருந்தது, கலையா இருந்தது.
பட் அடுத்த ரவுண்டுக்குலாம் நீங்க வரும்போது டெஃபினட்டா இந்த ஸ்டைல கீப் அப் பண்ணிக்கங்க. உங்களோட ஸ்டைல் தான் ஐ திங்க் வில் கிவ் யூ மார்க்ஸ். அந்த மாதிரி உங்களோட ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க மாத்திட்டே இருக்கணும். ரைட்டா? அண்ட் டெஃபினட்டா கொஞ்சம் டெக்னிக்கல் அப்ளை பண்ணுங்க. பேக் அண்ட் அக்ராஸ் போனீங்க, ஆனா செப்பரேஷன் இல்ல 2 ஃபீட்லயும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சபரி கிரீஷன், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இன்னைக்கு ஷூரா ஸ்ரீராமன் தான் ஜெயிச்சிருக்காரு. P-Dog, anything to say for சபரி கிரீஷன்? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன் எங்கேருந்து அவர் வந்தாரு, அந்த ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இருந்து வந்துட்டு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் கனெக்ஷனோ the பொசிஷன் கேமராவோ there is nothing. He was so professional. Only thing is the execution கொஞ்சம் அங்க போயிருக்கலாம், but that has got nothing to take away with. You came here, you competed, you showed everything what you are. ஒன்னே என்னன்னா அஸ்வின் அப்பயே சொன்னாரு, எக்ஸாம் கரெக்டா வந்து கொஸ்டின் பேப்பர் என்னன்றத பார்த்துட்டு ஆன்சர் எழுதுன்ற மாதிரி. இப்ப அடுத்த காம்படிஷன் போகும்போது மேக் வாட் ஆல் தி ரிக்வயர்மெண்ட்ஸ் பிஃபோர் யூ கம் இன். All the very best. Well done. Thank you, Sabari Girishan. Congratulations, Sriraman. All the very best for the next round. Welcome to match number 23 on Gen X Super Cricketer. We are going around the country, we are going around the state, we are going everywhere to the nook and corner of the country to find out who is Gen X Super Cricketer. On this contest, we are having 2 people from the state of Maharashtra, but they identify themselves differently in the Ranji Trophy. Both are champions in the Ranji Trophy cricket arena. One is Anurag Divekar from Mumbai, and the other one is Harsh Mende from Nagpur. How are you doing, Anurag? How are you doing, Harsh? Yes, I'm doing well, sir. How are you? Very well, thank you. Harsh, how are you doing? All fine, sir. All fine. Okay. Right. We have a special guest, Vikrant, who's from the cine industry in Tamil. He will obviously be taking the toss away. Vikrant, your thoughts on people coming in from all over the country? Very special. ரீச் வந்து நம்ம ஊர் கிராமத்துல மட்டும் இல்லாமல் நார்த் எல்லாமே போகுது அப்படிங்கிறது நல்ல சைன். Right. Are you aware of the drills, Harsh and Anurag? Yes, sir. Okay. P-Dog, any pieces of advice for them if you are aware of the rules? I'm very happy to see the guys, the competitors from Mumbai and Nagpur. We've been seeing a lot of people here and there, Ranchi and other things. Good to see the guys coming from Maharashtra. I wish you all the best. Go well. Thank you, sir. You've seen the drills. Are you aware of the toss rules and the selection of chairman? Have you already made your choices? Are you decisive in your head? No, I'm not sure about that. Okay. Anurag, there will be 4 selectors that will be coming. Obviously, Vikrant and P-Dog, both of them have 1 vote each. The other 4 selectors, you will have to pick a chairman. Whoever wins the toss, they can pick the chairman, and the chairman has 2 votes. Okay? Oh. The rest will have 1 vote each. So I will introduce the selection panel to you, a few selectors for you. Pick Santosh, can you switch on the camera for me, please? Yes, here we go. Have you seen him? Yeah, yes, sir. Seen okay, all right. Next one, Attitude Aravind. Pay a visit, please. Hello. He's Attitude Aravind. Right. Ek mar do tukda is his tagline. Right, let's go for the next one. Pudumai Pithan Vivek, or you can call him as Innovative Vivek as well. He likes innovation in whatever you do. So if your drills are going to be performed innovatively, you will get your points and score of him. And the next one is going to be Technique Srinivasan. Yeah, there he is with the helmet on. He believes in helmet more than anything else. Thank you, guys. So the toss, anyone who knows the answer, please put their hand up first and they will go for the toss. They will win the toss, obviously, if you give the right answer. Who are the famous 3 W's in cricket? Sorry? The famous W's in cricket. There are 3 W's in cricket and they're very famous. It's very disappointing to see cricket history is being forgotten. Okay, I will change the question around and turn it. Anurag and Harsh, both of you have no clue of what the answer was for that question. But anyway, the answer is Warhol, Walcott, and Weeks. Is that understood? They are the famous 3 W's. Okay. Okay. Okay, sir. I'm gonna ask a simpler question for you guys. Here it is. Who scored 95 for West Indies in the recently concluded Test match in the COVID crisis? Blackwood. Okay, can you give me his full name, Anurag? Jeremiah Blackwood. What? Jeremiah Blackwood. Not sure what his first name, but his second name is Blackwood. Right. This Jermaine Blackwood. I will anyway give that to you. Anurag, what do you want to do? You want to bat first or allow Harsh to bat first? I would allow Harsh to bat first. Harsh, you're going to be batting first. Anurag chasing like Dhoni. Right. Let me know. Also, let me know who's going to be the chairman or selector. Attitude Aravind.
attitude Aravind, right? Let's go for it. Let's see Harsh perform. Spotlight on Harsh, please. அவ்வளவு குயிக்கா ஃபைனலா வந்திருக்காரு, பால போட்டிருக்காரு, செல்லமா அடிச்சிருக்காரு. இது புல் ஷாட் மாதிரி தெரியலையே. இப்ப டார்லிங்ல பாகிராஜ் சார் வந்து பேக் ஃபுட்டோட பின்னாடி போயிட்டு நிக்கிற பொசிஷன் மாதிரி என்ன இருக்கு? ஸ்கோர்ஸே மாறினா ஹர்ஷ் அல்ட்ரா மோஷன்ல காட்டுறாப்லண்ணா. அல்ட்ரா மோஷன் 96 ஃப்ரேம்ஸ் கம்மி பண்ணிருக்காரு. பட் இல்ல இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி ஷாட் அவர் ஆடுறது. இதுல வேற பால் உருண்டு போயிடுது பாவம். கிரிக்கெட் ட்ரில் மாதிரி தெரியலையே எனக்கு. அங்க பாருங்க, விக்ராந்த் சார் தான் சொல்லணும் எனக்கு. ப்ராபபிலி அவர் தான் சினி ஃபீல்ட்ல இருக்காரு. நான் வேற மாதிரி பாக்குறேன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷன்ல காட்டுறாப்ல. இல்ல அதுதான் ஸ்லோ மோஷன்ல எனக்கு இந்த டார்லிங் பாகிராஜ் பாக்குற மாதிரி தான் இருக்கு. நீ 4 எபிசோடா டார்லிங் பாகிராஜ் சார்லயே இருக்கியா நீ? இது அவர் ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். இது விக்ராந்த் இது இதுல கேட்கறல அந்த வசூல் ராஜால 93.5 ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னுவாரு. அதுல உடனே கமல் கேட்பாரு எத்தனை 4 எத்தனை 6ன்னு. அந்த மாதிரி இவர் எத்தனை ஃப்ரேம்னே தெரிய மாட்டேங்குது, மெதுவா அடிக்கிறார் பால. ரைட், தேங்க்யூ ஹர்ஷ், தேங்க்யூ. அனுராக், chase it down please. Your video is much better. Let's see how you're going about it. Visible? Yeah, you are visible, Anurag. சாபாஷ், நெத்திலே அச்சாரியா. அச்சாரியா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவரோட ரைட் லெக் திரும்புது பாருங்க, பேக் லெக் டர்ன் ஆகுது பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா டைரக்ஷன் கொடுக்குது பாருங்க. அன்பிலியபிள். Anurag, can you hit the ball to mid wicket? Going to square leg, can you pull one to mid wicket? Yes. Yeah. Mid wicketல எடுக்கும்போது அங்க பாயிண்ட் பண்ணதான்னு பார்க்கலாம் பிரசன்னா டைரக்ஷன். டெஃபினட்டா வரும். ஷூரா தெரியும் பாருங்க, பியூட்டிஃபுல். இப்பயும் பாருங்க. இல்ல சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கிரிக்கெட் தெரிஞ்ச பையன் பாருங்க. இப்ப எப்படி வந்து உங்களுக்கு திரும்புது பாருங்க கால். புரியவே இல்ல பிரசன்னா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா. இந்த மும்பைனாலே உங்களுக்கு கிரிக்கெட் வருமா? எனக்கு அது எப்படின்னே தெரியல. பின்றானுங்களே. அது நீ அண்டர் 16லயும் பாருங்க, அண்டர் 19லயும் பாருங்க. சும்மா சொன்னாங்க கடு சப்போச்சுன்னு. அது என்ன சொல்லுங்க, அந்த மும்பை பசங்களுக்கு இந்த ஸ்மார்ட்னஸ் இது கிரிக்கெட் அவங்க ரத்தத்துல ஊறி போயிருக்கு பாருங்க. பக்கத்துல ஒரு பாடி கார்டு வேற வச்சிருக்காரு பாருங்க. சோ எல்லா பேசஸும் கவர்டு. கரெக்ட்டா, ஒரு பாடி கார்டு மாதிரி இல்ல, பாடி கார்டு முனீஸ்வரர் மாதிரி இருக்காரு. एक और बॉल खेलना अनुराग, फिर उसके बाद देखेंगे. The professionalism is the most important. You cover all the bases and finally. Thank you Anurag. Thank you, sir. Anurag, very impressive, very impressive. How do you think you go about it? Sorry, sir. That was very impressive. How did you think you played? Yeah, I played according to whatever the video you sent. Whatever the drill was. Where do you practice, Anurag? Which part of Mumbai are you from? I'm from Navi Mumbai. Navi Mumbai, okay. Yeah, Right. How long? I practice at TNG at Tendulkar Middlesex Global Academy. Oh, lovely, wonderful. Right. Let's ask our judges about how you went about it. Vikrant, எப்படி இருந்தது? சூப்பரா பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்ணாரு. அதான் பெர்ஃபெக்ட்டா இருந்தது இந்த மாதிரி தோணுது சார். அனுரா அதான் வந்து ஒரு படத்தை சொல்லுவாரு, எல்லாருக்கும் வில்லன் பிறந்து வருவான்டா அப்படிங்கிற மாதிரி. நம்ம வரைக்கும் பார்த்த எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் இவர் ஒரு வில்லன் மாதிரி அமைவார் நினைக்கிறேன். எப்படி பண்ணாங்க ஹர்ஷும் அனுராகும் நம்ம மற்ற செலக்டர்ஸ் கேட்கலாம். Chief Officer Santosh, tell us how did you think Anurag and Harsh played? I think discipline, execution, and whatever parameter you can probably identify, Anurag scored slightly higher, I think. Harsh, I actually went to the next room in my house. I got an orange for you, but unfortunately I have to drop it. My vote is for Anurag. Thank you, sir. I'm assuming because orange is very famous in Nagpur, he wanted to show orange if you won, but unfortunately the vote has gone to Anurag. Let's see who the next selector, what the next selector has to say. Technique Srini, please come and tell us how did they perform, Anurag and Harsh? Anurag, good effort from you, but Harsh என்ன ஆடினாருன்னு எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. முதல்ல கேமரா ஆடிச்சு, அப்புறம் ஆடினாரு. ஆனா என்ன ஷாட் ஆடினாரு கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல. Better luck next time. But Anurag வந்து should be இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே I think Anurag வந்து on the top of the list. Fantastic Anurag. You covered all the points. There was no technical flaw at all. So எதுமே சொல்ல முடியாது. I think whoever has taught you with all the points to be covered. எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. All the very best. So my point goes to அனுராகோட டெக்னிக்கை இவர் புழிஞ்சு எடுத்தாலும் பின்னிசை அனுராகே பாடுறாரு ஸ்ரீனி சார் பேசினா. ரைட், ஓகே. ஹர்ஷ் மெந்தே, you're losing a lot of votes and Anurag is gaining.
I think that's partly because how you didn't watch and give attention to the detail of what the drill was. But anyway, let's ask Attitude Aravind about how he felt about your game. Attitude Aravind. I was not able to see much about Harsh, but as far as I saw, he put in a good amount of effort. Just that internet was bad. Harsh, please take care of that. I would like to mention something, Anurag. The coach Srini spoke about your technique. That was excellent. But what stood out was when Harsh was doing his drill, you were already ready to do your drill. That was brilliant. That was outstanding. So we have seen Ashwin speak about Bombay cricketing culture. That is one great example of that. Being ready for the drill and showing the discipline, dedication, everything there. That attitude is what have taken Mumbai for so many Ranji Trophy events. I hope all the viewers who are watching will learn from it. Well done, Anurag. You have got bindas attitude. Just have it and you'll go win this. Thank you so much. Attitude Aravind killed it with his observations on Anurag Divekar. Right. One final take before we go on, move on. Prasanna, summarize this for us and tell me what Harsh Mande can do better and how good Anurag was. Before Anurag obviously has qualified, but tell us and sum it up for us, Prasanna. Look, to be very honest with you, I couldn't see the pictures clearly for the other guy to really analyze him, what he went wrong. I can be honest with you. I'll be harsh if I say that this is wrong and this is right. But when I come to Anurag, he did everything right. When you see that, when you finish the short arm pull, the punch, what you get, the completion, as we are talking about when he was making his, drills, the back leg, that is absolutely wonderful to watch. And the professionalism, the way he was interacting with you and asking questions and other things, everything said that the approach for the Mumbaikar very much infused in him. Like Srinivasan mentioned, I will also say this is going to be a very strong contender moving forward. All the very best. Thank you so much. Very well done, Anurag. Anurag clearly qualifies for the next round, and Harsh, no hard feelings on losing this round. There is always a lot of things going ahead in the road. Hopefully, you'll qualify for the next year's Gen X Super Cricketer, and you'll do really, really well. Thank you so much for participating. See you in the next round, Anurag. Thank you. Thank you so much, sir.